டேய் திக்கு, என்னடா பண்ணிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு. இப்போ அம்மா மட்டும் வந்தா உனக்கு அடிதான் விழுகும், பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு நீ ஹோம்ஒர்க் பண்ணியாடா? ஹோம்ஒர்க்கும் நீ இன்னும் பண்ணலை, அப்புறம் என்னடா ஃபோன் எடுத்து விளாண்டுட்டு இருக்க? நீ இப்போ என்ன கொஞ்ச நேரம் கேம் விளாட விடுறியா? அம்மாட்ட போய் சொல்கிறேனே, சொல்லிக்கப்போ. நீலாம் என்னை பற்றி என்ன தெரியுன்னு பேசிகிட்டு இருக்க? எப்படின்னு ஒரு சொடக்கு போடுறக்குனே ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிடுவேன், தெரியுமா? நான்லாம் ஒன்றை மாதிரி பல மணி நேரம் ஹோம்ஒர்க் பண்ணுவேன் நினச்சிட்ருக்கியா? என் பிரெயின் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கும், அதனால் சீக்கிரம் முடிச்சிடுவேன். நாங்களாம் யார்? திக்குனா கெத்து. டேய் திக்கு, எப்பயுமே நம்மளை பற்றி நம்மளே தற்பெருமையாக புகழ்ந்து பேசக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அப்படி சொல்லுமா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ திக்கு, நமக்கு எப்பயுமே தற்பெருமை ஒன்று இருக்கவே கூடாது. தற்பெருமையா? அப்படின்னா என்னம்மா? காட்டில் யானையும் முயலும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த யானையும் முயலும் பேசி திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த முயலுக்கு தற்பெருமை ரொம்ப அதிகம். அந்த யானையும் முயலும் ஒரு நாளைக்கு காட்டை சுற்றி பார்க்கலான்னு விளாண்டுக்கிட்டே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? தன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே வந்துச்சு. எனக்கு யாரை பார்த்தாலும் பயமே இல்லை, ஏன் இப்போ பாம்பு வந்தால் கூட அதை மிதித்து போய்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லை, சிங்கம் கூட என்னை பார்த்தா விலகி தான் நிற்கும், தெரியுமா உனக்கு? இப்போ கூட அந்த காட்டில் உன்னை நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அதை பற்றி அதே பெருமையாக பேசிக்கிட்டே வந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நதிக்கரை வந்துச்சு. அந்த நதிக்கரை வந்தோடனே அது அப்படியே நின்றுச்சு. அப்போ அந்த யானை, ஏன் அப்படியே நின்றுட்டு, வா போகலாம் அப்படின்னு சொல்லி யானை கூப்பிட்டுச்சு. அதுக்கு அந்த முயல், சேச்சே எனக்கு இந்த தண்ணியை பார்த்தால ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன, தண்ணியை பார்த்தால பயமா? இதில் நம்ம கால் கூட பாதி கூட நனையாது, இதை பார்த்து இதுக்கு நீ பயப்படுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லி யானை சொல்லிச்சு. அதுக்கு அந்த முயல் வரவே மாட்டேன்ருச்சு. அப்போ யானை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த முயலை தனக்கு மேலே உட்கார வச்சுட்டு அந்த தண்ணியை கடந்து போச்சு. இனிமேல் நான் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்துக்கிறேன், ஓகேவா?